வணக்கம். ஸோ அடுத்த இன்னொரு எபிசோட் நம்மளோட பாட்காஸ்ட்டில் ஃப்ரைடே டாக் வித் ஆரு. ஸோ போன எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா சிடிஎஸ் லே ஆஃப் அதை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் ஏன் ஃபெயில் ஆகுது, விஜயோட இப்படி வருவார்ன்ற ப்ரெடிக்ட் பண்ணல, என்னெல்லாம் இஷ்யூ இருந்துச்சு, ஏன் கரெக்டாக பண்ண முடியல, டேட்டா சாம்பிளிங் பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பேசணும்னு பார்க்குறோன்னா, அகெயின் லே ஆஃப்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. எல்லா கம்பெனிஸுமே பண்ணிகிட்ருக்காங்க. மெட்டா கூட நேற்று அனுப்பிச்சிருக்காங்க ஒரு 8000 பேர், கிட்டத்தட்ட 10% ஓவராலாக 80,000 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு 8,000 பேருக்கு லே ஆஃப் மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சென்ட் பண்ணுறது எல்லாமே காலையில் ஒரு 4 மணிக்கு அனுப்புகிறாங்களா. இதுதான் ப்ரொசீஜராக, ஏன்னு தெரில, பட் இப்படி தான் ப்ரொசீஜர் போது போல். காலையில் 4 மணிக்கு அந்தந்த ரீஜனில், ஏன்னா குளோபலில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் இந்தியா, அப்புறம் இங்கே, அப்புறம் யூஎஸ். ஸோ யூஎஸில் வந்து ஸ்பெஷல் நோட்லாம் வேறு போட்டிருக்காங்களா, H1 எம்ப்ளாயிஸுக்கு இன்னுமே இது கஷ்டமாக இருக்கும், ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு போட்டிருந்தாருன்ட்டு போட்டிருக்காங்க. ஆமாம், H1 எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு 60 days தான் இருக்குது நோட்டீஸ். அதுக்குள்ள நீங்கள் வேறு ஜாப் தேடணும். அண்டு அது போக லைக் கிட்டத்தட்ட இந்த 2026 ஒரு 1,10,000 பேர் அதுக்குள்ளே லே ஆஃப் பண்ணியிருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க ஸ்டாட்ஸ் படி. அண்டு இன்னும் எண்டுக்குள்ளே டிசிஎஸ்ஸு 1,00,000 பேர் பண்ணுவாங்க, லே ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ட்ரெண்டு போயிட்டுருக்கு. இது லே ஆஃப் பண்ணுறவங்களாம் எங்கே போகிறாங்கன்ட்டு தெரில எனக்கு. இத்தனை பேர் வராங்கன்னா லைக் என்ன நடக்குது, அந்த அவங்களாம் வேறு வேலை கம்பெனிக்கு போகிறாங்களா என்னன்றது இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் டேட்டாவில் என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் இந்த லே ஆஃப் வந்து நிற்க போகிறது கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட்டு நடக்குது. ஏஐ வருது வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஜாப் த வே நம்ம ஒர்க் பண்ணுற ஜாப் எல்லாமே நிறைய மாறிட்டுருக்கு ஆல்ரெடி. ஸோ மாறப்போகுது. இது எப்போவுமே அப்படி தான், புதுசாக ஒரு இது மாறும்போது பழைய ஜாப்ஸில் உள்ளது கொஞ்சம் மாறும். யாரெல்லாம் மாற முடியுமோ அவங்க மாறி நெக்ஸ்ட் இதுக்கு போகிற மாதிரி நடக்குது. அண்ட் இதனால் ஜாப்ஸ் கிரியேட் ஆகாமல் இருக்குதா அப்படின்னா இல்லை, புது ஜாப்ஸுமே கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 ஜாப் வந்து இந்த இயரில் கிரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் எந்த ஏரியாவில்னு பார்த்திங்க அப்படின்னா ஏஐ சைடு, அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜினியரிங், அது ஒரு நல்ல ஏரியாவாக இருக்குது. க்ளவுடு டெஃபினெட்லி அது ஒரு நல்ல க்ரோத்தாக இருக்குது. அப்புறம் டெவாப்ஸ் ஏரியா, இந்த ஏரியாலாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா வந்துட்டுருக்கு. ஜஸ்ட்டு சின்ன ரிசர்ச் பண்ணி பார்த்தாலையும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு நம்ம லேர்ன் பண்ணி ஸ்விட்ச் ஆகிறது பெட்டர். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆந்த்ரோபிக் க்ளவுட் இருக்காங்களா, கிளாடு வந்துட்டு நிறையவே லைக் ட்ரைனிங் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை படிக்கிறீங்க, இல்லை டே டு டே ஒர்க் பண்ணுறீங்கனாலும் கிளாட் வந்து நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து நிறைய கிளாட் அகாடமி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அகாடமியில் போயிட்டு படிங்க. நிறைய கோர்சஸ் இருக்குது. கிளாட் 101 ஐ வுட் சஜஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. நீங்கள் எல்லாமே போய்ட்டு அந்த கிளாட் 101 படிச்சுட்டு, அது படிச்சிங்கனாலே கிளாடில் எல்லாம் யூஸ் பண்ணலாம் தெரியும். யூஸ் பண்ணி பாருங்கள். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அந்த கோர்ஸு. ஸோ நீங்கள் அதை எடுத்து படிங்க. இட் வில் பி எ கேம் சேஞ்சர். லைக் இப்போ எத்தனை மே 21 இன்றைக்கி. லைக் ஒரு 3 months பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆக போகுது, எப்படி க்ரோ ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். டெஃபினெட்லி இட்ஸ் கோன் பி கேம் சேஞ்சர். சீக்கிரம் படிக்க ஆரம்பிங்க. லைக் நீங்கள் என்ன இது வேணால் பண்ணலாம். இந்த லைக் ஆல்ரெடி நீங்கள் டேட்டா இன்ஜினியராக இருக்கலாம், இல்லைனா ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், வேலை தேடிட்டு இருக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த கிளாட் கோர்ஸ் படிச்சிருங்க. டெஃபினெட்லி கேம் சேஞ்சர். ஸோ ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, லைக் இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட்டை பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு தெரியுது, ஏன் லே ஆஃப் வருதுன்னு தெரியுது. ஸோ என்னோடய அசம்ஷன் படி இன்னொரு 4-5-6 months நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. அண்டு இன்னொரு 1 year 2 yearல் என்டையர் இண்டஸ்ட்ரியே சேஞ்ச் ஆகி எவால்வ் ஆக போகுது. ஸோ நம்ம அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கலான்னு பார்த்திங்க அப்படின்னா, படித்து தான் ஆகணும். அதுவும் நல்லா ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஒர்க்கை ரொம்பவே குறைச்சிருது. நானும் படிச்சுட்ருக்கேன். ஆப்வியஸ்லி நம்ம பண்ணுறது தான் நம்ம சொல்லணும். அதனால் நானும் கிளாட் வந்து தீவிரமாக படிச்சுட்ருக்கேன். அண்டு நிறைய இது வந்து அதில் யூஸ் பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய டைம் சேவ் பண்ண முடியுது. நிறைய அது என்னெல்லாம் தப்பாக பண்ணுதுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுது. ஸோ அது படிங்க. ஸோ ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த எல்எல்எம் வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை பேசும்போது தெளிவாக கொடுங்க. ஆக்ட் லைக் நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணு. எனக்கு வந்து கொஸ்டின் கேளு அப்படின்னு சொல்லுங்கள். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ் டு இம்ப்ரூவ் மை ப்ராம்ப்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த ரிசல்ட்லாம் வாங்கிட்டு கொடுக்கும். இது ஒரு வெரி சிம்பிள் மெத்தட்.
அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வேணுன்றது ஒரு சாம்பிள் ரிசல்ட்டு கொடுங்க. நான் போன தடவை இப்படி பண்ணப்பா, இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஸோ இதை தான் வந்து கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட. லைக் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு. இப்போ வந்து கான்டெஸ்ட்டை கொடுப்பா கரெக்டாக. இப்போ கான்டெஸ்ட் என்னென்னா, இதில் நம்ம என்ன கொடுக்குறோன்னா, நான் ஒரு டேட்டா இன்ஜினியர், எனக்கு டேட்டா இன்ஜினியர் மாதிரி பேசு, நான் ஒரு நான் ஐடிக்கு போயிடுற மாதிரி சொல்லு, நான் இங்கே மேனேஜருக்கு மெயில் அனுப்ப போகிறேன், நான் இவன் அப்படின்ற இந்த கான்டெஸ்ட்டை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா, அந்த கான்டெஸ்ட்டை வச்சுட்டு அது கரெக்டாக உங்களுக்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ராம்ப்டை இம்ப்ரூவ் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், ஒரு வேலிடேட் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக கொடுத்தா ரேண்டமாக அதுவும் எடுத்துகிட்டு வருது. பட் எக்ஸாக்ட்லி இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னா நல்லா எடுத்துகிட்டு வருது. அண்டு கோடிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அது கொடுக்குற கோடை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏஐ கேன் கிவ் எனி திங். அது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது. ஏன்னா நம்ம கரெக்டான கான்டெஸ்ட் கொடுத்தா கரெக்டாக வரும். நம்ம கான்டெஸ்ட்டே சும்மா ஜஸ்ட்டு ஒரு லைக் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கோடு எழுதுன்னு கொடுத்தா அதுக்கு ப்ராஜெக்ட்டை பற்றி பாதி தெரியாது எனக்கு எழுதி வச்சிரும். ஸோ நம்ம கரெக்டான கான்டெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெரிஃபை பண்ணி அந்த கூட நம்மளும் படிச்சுக்கணும். ஸோ அன்லெஸ் அன்டில் வி ஹேவ் த நாலேஜ் வி கேனாட் டூ மச். இது வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ரிப்ளேஸ் பண்ணிடும் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. பட் இப்போ அப்படி இல்லை. நம்ம நாலேஜ் 100% தேவையாக இருக்குது. நம்ம இல்லைன்னா அது பெருசாக அப்படிலாம் பண்ணுறதில்ல. ஸோ ஹியூமன்ஸ் ஆர் டெஃபினெட்லி ரிக்வயர்ட். ஸோ நாலேஜ் அதனால தான் ஸ்டில் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. டேட்டா படிக்க வேண்டியிருக்கு, லைக் டெவாப்ஸ் படிக்க வேண்டியிருக்கு, நெட்வொர்க்கிங் படிக்க வேண்டியிருக்கு, லினக்ஸ் படிக்க வேண்டியிருக்கு. ஆனால் எல்லாம் ஈஸியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அது ஒன்று பண்ணுது, அது கரெக்டாக பண்ணுதான்றதை மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு அதையே லைக் ஏஏ படிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஓவராலாக இப்போ நான் பார்த்துட்ருக்கிற ட்ரெண்ட்ஸு. ஸோ நீங்கள் படிக்கிறதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, உங்களுக்கு படிக்கணுன்னா டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளாட் அகாடமி ஐ வுட் ரெக்கமெண்ட். ஸோ நானுமே அதில் படிச்சுருக்கேன். ஸோ படிங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வேறு போன வாரம் நம்ம தமிழ் பூமியில் டேட்டா இன்ஜினியரிங், போன வாரத்துக்கு முந்தின வாரம் டேட்டா இன்ஜினியரிங், க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங் பற்றி ஒரு வீக்லி மீட்டப் நடந்துச்சு. சரவணன்றவர் பேசியிருந்தார். கனடாவில் சுவிட்ச் ஆகிருக்காரு. நம்ம கோர்ஸ் படிச்சுட்டு தென் ஹி புட் அ ரெஸ்யூம் அண்ட் சுவிட்ச் ஆனார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தார். நிறைய பேர் கேட்டது எப்படின்னா எப்படி சுவிட்ச் ஆகலாம் என்ன மாதிரின்றது. அவர் சொன்ன மெயினான பாயிண்ட் சரவணன் சொன்னது என்னென்னா, டெய்லி உட்காந்து படிப்பேன், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணிவிட்டு தென் ஐம் ஏபிள் டு ஒரு ரெஸ்யூம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் போட்டுட்டு தென் நான் போனேன். எனக்கு வந்துட்டு பெருசாக இன்டர்வியூ பெருசாக கேட்கல, ஜஸ்ட் இந்த இதெல்லாம் கேட்டாங்க. 2 இன்டர்வியூ போனால் 2 வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதோட ஃபுல் லிங்க்கு நான் இது நம்ம ஸ்பாட்டிஃபைலே போட்டிருக்கேன். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது பாருங்கள். அது ஒரு நல்ல வீக்லி மீட்டப்பாக இருந்துச்சு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி நம்ம நிறைய வீக்லி மீட்டப்ஸ் பிளான் பண்ணுவோம். டேட்டா, டெவாப்ஸ், அதுக்கப்புறம் லைக் ஏஐ டெஃபினெட்லி நிறைய வரும் அப்கமிங். இப்போ நம்மளும் ஏஐ படிச்சுட்ருக்கோம். ஸோ இதுதான். ஸோ எஸ், இந்த பாட்காஸ்ட்டில் இதுதான் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன் மோஸ்ட்லி. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி மச் இட். மோஸ்ட்லி ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ஏஐ படிங்க. லே ஆஃப் கண்டிப்பாக கண்டினியூ ஆக போகுது. அது இப்போதைக்கு நிற்க போகிறது இல்லை. அண்ட் இது வந்து லே ஆஃப் ஆள் குறைக்கிறாங்கன்றதை விட ரீஸ்ட்ரக்சர் ஆகுது டெஃபினெட்லி. அண்ட் நீங்கள் ஒரு என்டர்ப்ரனராக இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ரைட் டைம். நம்ம உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் என்டர்ப்ரனர் ஆகணும், என்ன ஐடியா இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி இந்த எப்படி இந்த எல்எல்எம் இதெல்லாம் யூஸ் பண்ணி சாட்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணலான்றதை சொல்லிக் கொடுக்குற கம்பெனியாக மாறுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சு நிறைய கம்பெனிஸ் இப்போ இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி ஒரு பூம் ஏஐக்கு இப்போ நடக்க போகுது. ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கலாம், எனக்கு தெரியல, கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா ஏஐல ஏஐ படிக்கணுன்னா என்ன படிக்கப்பான்னா நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஏஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு படிக்கிறது ஒன்று, தட் இஸ் நம்பர் 1. ரெண்டாவது அந்த ஏஐயை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு படிக்கிறது, லைக் கோட் எழுதுறதுக்கு படிக்கிறது, இப்போ பெட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு அது படிக்கிறது. இது மூணாவது வந்து என்னென்னா, ஸோ ஏஐ யூஸ் பண்ணி கம்பெனிஸ் எப்படி யூஸ் பண்ணான்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இப்போ நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நம்ம கோடிங் அதெல்லாம் எல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது இப்படி யூஸ் பண்ணுங்கள், இது இப்படி நீங்கள் செட் பண்ணலான்ற ஒரு நாலேஜ் கொடுக்குற கன்சல்டேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியை மாறுங்க. அது நிறைய இப்போ ஆரம்பிக்கலாம். இப்போது கிளாடு வந்ததுலேருந்து நான் கிளாடோட எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன். ஸோ அவங்களே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஏரியா. ஸோ திஸ் லைக் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் எஸ், அதுதான் இந்த பாட்காஸ்ட் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அடுத்த வாரத்தில் உங்களை மேலும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட சந்திக்கிறேன். பாய். உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம்.